ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான நாள், குரு நாள், வேலைக்கிழமை. இந்த மங்களகரமான நாளில் நம்ம ஷிரடியில் இருக்கோம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். சாய்ராம். சாய்ராம். இன்னைக்கு வேலைக்கிழமை என்றதால் எண்ணற்ற சாய் பக்தர்கள் அதிகாலை முதலே பாபாவை தரிசனம் பெற வந்திருக்காங்க. சாய்ராம். ஷிரடியில் பார்த்திங்கன்னா மற்ற நாளோட வேலைக்கிழமை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிக பக்தர்கள் வருவாங்க. ஏன்னா ஷிரடியை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்க பக்தர்கள் பார்த்திங்கன்னா பாபாவை குறிப்பாக வேலைக்கிழமை வந்து பார்க்குறது வழக்கம். அப்படி வேலைக்கிழமையை பார்த்து பாபாவுக்கு அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு அவங்க வந்து வீட்டுக்கு புறப்பட்டு அடுத்த கட்ட அவங்களுடைய அன்றாட பணிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. சாய்ராம். இந்த நாள் வந்து ஷிரடி வாசிகளுக்கு ஒரு மகத்தான நாள். அதே போல் இங்கே பாபாவை பார்க்க வர அனைத்து சாய் பக்தர்களுக்குமே இது ஒரு மகத்தான நாளும் பொன்னான நாளும் கருதப்படுது. ஏன்னா ஷிரடியில் வேலைக்கிழமை பாபாவுடைய பல்லாக்கு ஊர்வலம் இருக்கும். சாய்ராம். பாபா சாவடிக்கு போவார். இதை காண நிறைய பக்தர்கள் இன்றைக்கி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள் இந்த நாள். சாய்ராம். இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பாபா வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணீர் ஊற்றிட்டு இருக்காரு. நம்ம சாய் சச்சரத்தில் படிச்சிருப்போம். புந்தாம்பாலேருந்து ஒரு மனிதர் வந்து பாபாவை பார்க்க வருவார். அப்போ பார்த்த உடனே பாபா வந்து ஒரு பானையில் தண்ணீர் சுமந்துட்டு போயிட்டுருப்பார். இதை பார்த்து அந்த மனிதர் சொல்லுவார், இவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, இவர் இங்கே தண்ணீர் சுமந்துட்டு இருக்கா, நீங்கள் நினைக்கிறீங்க ஷிரடி வந்து வைரத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பின்னாடி அதை உணர்வீங்கன்னு. அதே போல தான் சாய்ராம். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சத்திய வார்த்தை. ஷிரடி உண்மையாலே வைரத்தை தான் பெற்றிருக்கு. சாய்ராம். ஏன்னா யாருக்காக எத்தனை தூரம் புறப்பட்டு வந்து இந்த ஷிரடி கிராமத்தில் இந்த தூரகமாய் எனப்படும் மசூதியில் பாபா அமர்ந்தாரோ அவங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதப்பட்ட மக்கள். சாய்ராம். அப்படிப்பட்ட பாபாவுடைய புனிதமான இந்த மசூதிக்கு வந்து தன்னுடைய பிரார்த்தனைகளை மனமாற வேண்டி, பாபா நாங்கள் இந்த நிலையில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுடைய கடன் கஷ்டம் எல்லாமே மிக விரைவில் தீரணும், எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் சொல்லிட்டு அவருடைய பாதார புயத்தில் நம்மளுடைய கண்ணீரை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு போகிறாங்க. கருணையுள்ள பாபாவும் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறாரு. சாய்ராம். இப்போ பாபாவுடைய இந்த கோபுர தரிசனம் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேலைக்கிழமை உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுமே நம்ம கண்டிப்பாக பாபாவுடைய இந்த தரிசனம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த பாபாவுடைய கோபுர தரிசனம் ஒரு சான்று. சாய்ராம். பாபாவுடைய புனிதமான வேப்பமர இலைகள் பாருங்க, இத்தனை ஆண்டுகள் கடந்து கூட அந்த வேப்பமர இலைகள் வந்து அவ்வளோ சர்வ சக்தியோடு படித்து பிரகாசமாக இருக்குது, பூத்து குலுங்குது. இதே போல தான் ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தெல்லாம் நசுக்கப்பட்டு இருக்கும். அந்த கஷ்டம் எல்லாமே பாபாவுடைய அருளாலும் கிருபையாலும் மிக விரைவில் நீக்கி புத்துணர்ச்சி கொடுத்து வாழ்க்கையில் எப்பொழுதும் பாபா சந்தோஷமான நிலையில் ஒவ்வொரு பக்தர்களையும் வச்சிருப்பாரு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். சாய்ராம். சாய்ராம். இன்றைய தினம் இந்த மகத்தான நாள் பாபாவுடைய குருநாள். இந்த குருநாள் அப்படின்னு சொன்னாலே ஷிரடியில் ரொம்ப ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாபாவுடைய இந்த பல்லாக்கு நாள். பாபா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலைக்கிழமை தோறும் ஷிரடியில் வந்து பாபாவுடைய பல்லாக்கு ஊர்வலம் நடைபெறும். இந்த பல்லாக்கு ஊர்வலத்தை காண எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து வேலைக்கிழமை தோறும் ஷிரடிக்கு வருவாங்க. சாய்ராம். அப்படிப்பட்ட புனிதமான நன்னாளில் தான் நம்ம ஷிரடியில் இருக்கும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இரவு சுமார் 9 மணிக்கு பாபாவுடைய பல்லாக்கு ஊர்வலம் நடக்கும். சாய்ராம். அதில் பாபாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படத்தை கொண்டு வருவாங்க. தூரகமாயிலேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மேலவாதியத்துடன் பாபாவை வந்து சாவடியில் கொண்டு போயிட்டு அன்னைக்கு இரவு பாபாவை சாவடியில் தூங்க வைக்கிறதா ஐதீகம். இது இன்னும் தொடர்ந்து பாபா காலகட்டத்திலிருந்து இப்போ வரையும் நடைபெற்று கொண்டு வருது. சாய்ராம். சாய்ராம். இந்த சாவடி ஊர்வலத்தில் பாபாவுடைய திருரூப உருவத்தை நம்ம பார்க்கும் பொழுது பாபா பாண்டுரங்கர் மாதிரி விட்டல் மாதிரியும் தரிசனம் கொடுத்துருப்பாரு. நம்ம சச்சரத்தில் படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த தெய்வீக தரிசனத்தை காண எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து வேலைக்கிழமை தோறும் ஷிரடிக்கு வருவது வழக்கம். சாய்ராம். இப்போ பாபாவுடைய இந்த தூரகமாய் கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த தூரகமாய்க்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் உள்ளே போயிட்டுருக்காங்க. பாபாவை போயிட்டு வணங்கிட்டு அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை பாபாவுடைய திருவடியில் வைக்கிறாங்க. கருணையுள்ள பாபா அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை கவனித்து உரிய காலத்தில் அவங்களுடைய கர்ம நிலைகள்லாம் அகற்றி மிக விரைவில் அவங்களுக்கு வசனத்தை கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் மாற்றி அவங்களுடைய வேண்டுதலை செவிசாய்ச்சி வெற்றியடைய செய்கிறாரு.
நன்றி உள்ள பக்தர்களும் பாபா மீது முழுமையான நம்பிக்கை வைத்து, பாபா எனக்கு இந்த காலகட்டத்தில் உதவி பண்ணியிருக்காரு, என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பாபா மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒரு முழுமையான பக்தராக மாறுறாங்க சாய்ராம். அப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்கு ஒவ்வொரு பக்தர்களுமே போயிட்டுருக்காங்க. பாபா அடிக்கடி சொல்லுவார், இந்த தோரகமாயில காலடி எடுத்து வைக்கும் பக்தருடைய வாழ்க்கை துரிதப்படுத்தப்படும். அவங்க எதை பற்றி எந்த நிலையிலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இங்கே இருக்கும் அம்பிகை எளிய பக்தர்களின் தாயாவாள் அப்படின்னு பாபா சொல்லுவார். அவருடைய மடியில் ஒரு கணமே நம்ம அமர்ந்தா போதும், நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த அம்பிகையை பார்க்கறதுக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவுடைய வீடான தோரகமாய்க்குள்ளே போயிட்டுருக்காங்க சாய்ராம். இந்த சாந்தி நிலையத்துக்கு போயிட்டு நம்ம திரும்பி வந்த உடனே நம்ம மனமும் புத்தியும் பாபாவுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும் சாய்ராம். அப்படி நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்த வேண்டுதலை கண்டிப்பாக பாபா உரிய காலத்தில் நிறைவேற்றி கொடுப்பார் சாய்ராம். பாபாவுடைய இந்த சாந்தி நிலையத்துக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வேலைக்கிழமை பாபாவுடைய தோரகமாயில் இருக்கும் புனிதமான இந்த பாபாவுடைய திருரூப மூர்த்தியை நம்ம காமிச்சிட்ருக்கோம். எல்லா பக்தர்களுமே இதை பாருங்கள், பாபாவுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லுங்கள், பாபாவுடைய சச்சரிதத்தில் வர வார்த்தைகளெல்லாம் கவனமாக படிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அத்தியாயனா படிங்க. இன்றைக்கி பாபாவுடைய ஒரு மகத்தான நாள். ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரியும் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய எல்லா நிலைகளும் மாறும், உங்களுடைய கர்ம நிலைகள் முற்றிலும் அகலும். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதர் உங்களுக்கு எப்பொழுதும் துணை இருந்து உங்களை வாழ்க்கையில் எல்லா நிலைகளுமே உங்களை வெற்றியடைய செய்ய இந்த பாபா வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய பூமியாம் ஷிரடியிலிருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம். காலமும் நேரமும் ஒரு மனிதனுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களுடைய பிரார்த்தனை உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படும் சாய்ராம். இதுவே கொஞ்சம் நம்ம கர்மங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு ஆட்கொள்ளும் பொழுது நமக்கு பாபா என்ற ஒரு மகாத்மா, ஒரு சத்குரு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த இன்னல்கள்லாம் தொடச்சி வசந்தத்தை கொடுக்க பாபா வந்திருக்காரு. அப்படிப்பட்ட பக்தர்களுமே கவலைப்பட தேவையில்லை சாய்ராம். ஏன்னா நீங்கள் அனைவருமே பாபாவுடைய கண்காணிப்பில் இருக்கீங்க. உங்களுடைய பிரார்த்தனையும் மிக விரைவில் நிறைவேறும் சாய்ராம். இன்னைக்கு இந்த மகத்தான நாள், குருநாள். இப்படிப்பட்ட குருநாள், அதுவும் உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுமே இந்த வீடியோ பதிவு பாருங்கள். பாபாவை ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய நிலைகள் எல்லாமே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே மிக விரைவில் மாறணும்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஷிரடிக்கு வர முடியாத பக்தர்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பதிவு வேலைக்கிழமை ஷிரடியிலிருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பதிவு அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை கொடுக்கட்டும், ஒரு தெளிவை கொடுக்கட்டும், ஒரு நம்பிக்கை கொடுக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு மாற்ற ஒரு உதவியாக இருக்கட்டும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.